இன்றைய நாளிலும் இயேசு சிலுவையில் கூறிய 7வது வார்த்தை, அதாவது ஒப்புவிப்பு. லூக்கா 23 46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவர் கடைசியாக பேசிய இந்த வார்த்தை, இதுவே அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கும் தருவாயில் அவர் பேசிய கடைசி வார்த்தையாகவும் காணப்படும். இயேசுவின் இடத்துல அவருடைய ஆவியை எடுத்துக் கொள்ளுகிறதற்கான அதிகாரத்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் அவருடைய ஆவியை எடுத்துக் கொள்வதற்கான அதிகாரம் கடவுளால் கொடுக்கப்படவில்லை. ஆனால் யோவான் புத்தகத்தில் நாங்கள் படிக்கிறோம், பிதா இயேசுவிற்கு அவருடைய ஆவியை எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் வாசிக்கலாம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பிதாவானவர் இயேசுவுக்கு அவருடைய ஆவியை எடுத்துக்கொள்ளுகிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களை தான் சுமந்து அவரை பலியாக ஒப்பு கொடுத்து மரிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அந்த வகையில் இயேசுவினுடைய ஆவியை எவராலும் எடுக்கவே முடியாது. தேவனால் மாத்திரமே அந்த ஆவியை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த நேரத்தில் இயேசு தன்னுடைய ஆவியை எங்களுக்காக விரும்பி ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவினுடைய ஆவியை எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரம் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவாக அந்த ஆவியை ஒப்பு கொடுத்தால் ஒழிய மற்ற எந்த வகையிலுமே தேவன் மரித்து போக முடியாது. ஆனால் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது மரிப்பதற்காக என்றபடியால் அவரே உகந்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் அப்படியாய் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விடுகிறார். அப்படியாய் நாங்கள் சிலுவையில் மலர்ந்த 7வது பூவான இந்த ஒப்புவிப்பை நோக்கலாம். Have a blessed day.